அம்மா கடை பக்கத்தில் வந்தோடனே காரை நிப்பாட்டி அம்மாட்டே இங்கே வாடான்னு சொல்லி கூப்பிட்டாரு. உடனே ஓடி போனேன். அம்மாவை பார்த்தேன். அப்போ ஏன் நீ கடை வைக்கல கேட்டேன். இந்த மாதிரி விஷயமா இந்த மாதிரி கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வைக்கிறேன், நீ இந்த கடை நான் சொல்கிறேன், நீ கடை வைக்க சொன்னேன். இல்லை அம்மா, நீங்கள் போனதுக்கப்புறமா அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ அன்றைக்கி இந்த போலீஸ் கமிஷனர் முத்துக்கருப்பு ஐயா அந்த ஐயா கூப்பிட்டு உடனே சொல்லிட்டாங்க, இவன் இங்கே தான் கடை வைப்பாங்க, நீங்கள் யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்கள் ஆளுங்க அவனை பிடிச்சி மிரட்டியிருக்கேன், அதனால் யாருமே அவனை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, அவன் இங்கே இருந்துக்கிட்டோம், உங்களால் என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை தான் ஒன்றும் பண்ண வேணாம், அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உடனே உத்தரவு போட்டார். உத்தரவு போட்ட உடனே அவரும் ஓகே. அப்புறம் கார்ப்பரேஷன் கமிஷனரும் கூட இருந்தார். அவங்கள்ட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரி யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மாதிரி பக்கத்தில் 2 கடை சாப்பாடு கடைங்க 2 பேரில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருவாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறமா யாருமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அம்மா உடனே கேட்டேன், வேறு எதாலும் வேணுமாடா, காசு பணம் எதாலும் வேணுமா கேட்டேன். எனக்கு காசு பணம் தேவையில்லம்மா, இங்கே அம்மாவை பார்த்துக்கிட்டு நின்று வியாபாரம் பண்ணால் இதுதான் எனக்கு தேவை சொன்னேன். அப்போ அம்மா சிரிச்சுக்கிட்டு சொல்ல, ஏடா இந்த போதுமா கேட்டால், போதுமா, நீங்கள் வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் அந்த ஜனங்க வருவாங்க, அந்த வியாபாரம் கிடைச்சாலும் எனக்கு என் குடும்பத்துக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு அம்மா என்னுடைய தெய்வம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.